ஹாய் சலோ அவெஞ்சர்ஸ் 5 அதாவது இதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் தி கேங் டைனாஸ்டி அப்படின்ற பேர்ல இருந்தது. ரொம்ப நாளாவே இந்த படத்தை சுத்தி நிறைய குழப்பங்கள் தான் நிலவிட்டு இருக்கு. காரணம் என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்ல ஜானதன் மேயர்ஸ் வெளியேறினாரு. சோ டைட்டில்ல இருக்க கேங்கே இல்லனா எப்படிடா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தோம். அண்ட் இந்த படத்தோட இனிஷியல் டைரக்டரா இருந்த டெஸ்டின் டேனியல் கிரிட்டன் இந்த படம் ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்ததுனால அவரும் வெளியேறினாரு. சோ டைரக்டரும் இல்ல, டைட்டில்ல இருந்த கேங்கும் இல்ல, பத்தாததுக்கு ரைட்டரும் இல்ல. சோ என்னடா இது அவெஞ்சர்ஸ்க்கு வந்த சோதனை அப்படின்னு இருக்கும்போது ஒரு வழியா இந்த படத்துக்கான ஷூட்டிங் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ இப்பத்துல இருந்தே அப்டேட்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் இந்த படம் வந்து ஒரு கிரவுண்டடான ஒரு ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் கைண்ட் ஆஃப் மூவியா தான் இருக்கணும்னு பிளான் பண்ணிருப்பாங்க போல இருக்கு. பட் இப்ப எல்லா பிளான்ஸுமே மாத்திட்டு பிரம்மாண்டமான ஒரு ஸ்கிரிப்டா ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி தான் ரிப்போர்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 60க்கும் மேற்பட்ட MCU கேரக்டர்ஸ் ரிட்டர்ன் ஆக போறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் அபிஷியல் அப்படின்னே வச்சுக்கலாமே. ஏன்னா இது நிறைய பெரிய பெரிய சோர்சஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ இதுவே ஒரு பெரிய அப்டேட் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிடுற மாதிரி லோக்கி இந்த படத்தோட ஒரு முக்கியமான கேரக்டர் அப்பியர் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்டேட் வந்துட்டு இருக்கு. அண்ட் லோக்கி ரிலேட்டடா ஒரு தியரியும் இருக்கு. செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தியரி தான் அது. நான் என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன். அண்ட் அவெஞ்சர்ஸ் 5 டைரக்டருக்கான அப்டேட் அண்ட் சீக்ரெட் வார்ஸ் பத்தின அப்டேட்டும் இருக்கு. சோ இதுக்கு மேல டைம் வேஸ்ட் பண்ணாம மெயின் கண்டென்ட்குள்ள போயிடலாம். என்னடா ரைட்டர் இல்லன்னு சொன்னா, டைரக்டர் இல்லன்னு சொன்னா அப்புறம் நெக்ஸ்ட் இயரே ஷூட்டிங் போவாங்க அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா இப்போ ரைட்டர்லாம் ரெடி, ஈவன் ஸ்கிரிப்டே ரெடி ஆயிடுச்சு. டைரக்டர்லாம் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மைக்கேல் வால்ரன் தான் இப்போ இந்த படத்தோட கரண்ட் ரைட்டரா இருக்காரு. லோக்கி சீசன் 1, சீசன் 2 அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் தான் இவரோட ப்ரீவியஸ் ஒர்க்ஸ். சோ லோக்கி சீசன் 1 அண்ட் சீசன் 2 எல்லாருக்குமே தெரியும், ஆப்வியஸ்லி ஒரு பெரிய ஹிட். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் ஒரு மாதிரி கலவை விமர்சனம் தான் வாங்குச்சு. பட் ஓகே, அவ்வளவு மோசமான படம் இல்ல. I would give it a 7 out of 10 ன்னு வச்சுக்கோங்க. ஹோப்ஃபுல்லி அவெஞ்சர்ஸ் 5 ஸ்கிரிப்டை தரமா ரெடி பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்புவோம். ஏன்னா இப்ப வரைக்கும் வந்துட்டு இருக்க நியூஸ் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. சோ அதை பத்தி பேசலாம். ரைட்டர் ரெடி, ஸ்கிரிப்ட் ரெடி. சோ அடுத்து என்ன, டைரக்டர் தானே. மார்வல் ஸ்டுடியோஸோட பிரையாரிட்டி லிஸ்ட்ல டாப்ல ஷான் லெவி தான் இருக்காரு போல இருக்கு. யாரு ப்ரோ ஷான் லெவி அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஜூலை 26 அன்னைக்கு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா டெட்பூல் அண்ட் வுல்வரினோட டைரக்டர் தான் ஷான் லெவி. சோ டெட்பூல் அண்ட் வுல்வரின்ல அவரோட ஒர்க்கை பார்த்துட்டு மேபி மார்வல் வந்து செம கான்பிடென்ட்டா இருக்காங்களோ என்னவோ. பிகாஸ் ஒரு படம் ரிலீஸே ஆகிறதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போய் ஒரு டைரக்டர் கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா மேபி டெட்பூல் அண்ட் வுல்வரின் அவ்வளவு நல்லா இருக்குமோ என்னவோ, ஆடியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு அவங்க நம்புறாங்களோ என்னவோ. பட் படத்தை பார்த்துட்டு நம்ம பேசுவோம், படம் எப்படி இருக்குன்னு சொல்லி அப்புறம் பேசலாம். சோ நெக்ஸ்ட் அப், அவெஞ்சர்ஸ் 5ல 60 MCU கேரக்டர்ஸ் வரத பத்தி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் மாசுடா மார்வல் பயங்கரண்டா அப்படின்ற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் தம்பி அண்ணனை ஏமாத்திராதப்பா அப்படின்ற மாதிரியும் இருக்கு. ஏன் இந்த ஒரு நர்வஸ்னஸ், ஏன் இந்த பயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எண்ட் கேம் ஆல்ரெடி ஒரு ஹியூஜ் பிலிம், ஆல்மோஸ்ட் 40 கேரக்டர்ஸ் கிட்ட அப்பியர் ஆகிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டாங்க. பட் ஃபோக்கஸ் ஃபுல்லாவே பிரைமரி அவெஞ்சர்ஸ் மேலதான் இருந்துச்சு. இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா 20 கேரக்டர்ஸ் ஆட் ஆகும்போது சோ டோட்டலா 60 கேரக்டர்ஸ் அப்படின்னு வரும். அதை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி இதுக்கப்புறம் வரப்போற டைரக்டர்ஸ்க்கு இருக்குமா அப்படின்ற ஒரு டவுட் வருது. ஏன்னா எண்ட் கேமை டைரக்ட் பண்ணது ரூசோ பிரதர்ஸ். அவங்களுக்கு ஆல்ரெடி பழக்கம் இருக்கு இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸை ஹேண்டில் பண்ணி. சோ எண்ட் கேமை அவங்க ஸ்மூத்தாவே ஹேண்டில் பண்ணிட்டாங்க. மேபி ஷான் லெவி இஸ் கேப்பபிள் டூ. அதனாலதான் மார்வல் ஷான் லெவியை ட்ரை பண்றாங்களோ என்னவோ. ஏன்னா ஆப்வியஸ்லி டெட்பூல் அண்ட் வுல்வரின்ல நிறைய கேரக்டர்ஸை ஹேண்டில் பண்ணிருப்பாரு. சோ ஷான் லெவி மைட் பி த ரைட் ஒன். ஆரம்பத்துல இருந்து தியரி ஒன்னு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. சோ அந்த தியரி என்னன்னா 60 கேரக்டர்ஸ் வரப்போறாங்க. ஓகே, சோ இந்த 60 கேரக்டர்ஸுமே சும்மா வரப்போறது கிடையாது. இங்கதான் லோக்கி வந்து ஒரு கீ ஃபேக்டர் பிளே பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்வியஸ்லி லோக்கி வந்து இப்போதைக்கு மல்டிவர்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. பட் இது இப்படியே நீடிக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஒரு கட்டத்துல கண்டிப்பா மல்டிவர்ஸ் பிரேக் ஆகும், இன்கர்ஷன்ஸ் நடக்கும். அதுதான் சீக்ரெட் வார்ஸே. இது எதுவுமே இல்லாம சீக்ரெட் வார்ஸே நடக்காது. சோ ஆப்வியஸ்லி மல்டிவர்ஸ் ஒரு கட்டத்துல அழியதான் போகுது. அதை யாராலையும் தடுக்க முடியாது. பட் இதுக்காக லோக்கி வந்து சும்மா இருக்க போறது கிடையாது. மல்டிவர்ஸ் அழியாம இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணதான் போறாரு. நான் கூட என்னோட பழைய ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், இப்போ லோக்கி இந்த மல்டிவர்ஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க இந்த டைம் தான் வெளியே இருக்க மத்த ஹீரோஸ்க்கு அவர் கொடுக்குற டைம். அதுக்குள்ள கேங்கை டிஃபீட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அவங்க பண்ணி ஆகணும். என்னடா கேங்குன்னு சொல்ற, அப்போ கேங் தான் இந்த மல்டிவர்ஸோட மெயின் வில்லனா இருப்பானா இன்னமும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேங்கும் ஒன் ஆஃப் த வில்லன்ஸா இருப்பாருன்னு தான் சொல்ல வரேன். ஏன்னா இந்த ஜூலை மாசம் இல்லைன்னா ஆகஸ்ட் மாசம் நடக்க போற காமிகான்ல கேங்கோட ரீகாஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. கேங்கை டோட்டலா அவாய்ட் பண்ண போறது இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அவரோட பார்ட் ஆஃப் ஸ்டோரியை கண்டினியூ பண்ண போறாங்கன்னு தான் தோணுது. பட் முன்னாடி இருந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். கேங்கு கூடவே சேர்த்து டாக்டர் டூம் இல்லைன்னா பியாண்டர் மாதிரி இன்னொரு வில்லனும் இறக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து மல்டிவர்ஸோட ஒரு வில்லன்ஸா புஷ் பண்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ லோக்கி இப்போ இந்த
மல்டிவர்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிட்டு இருக்க இந்த டைம்ல அவரால் போயிட்டு ஒரு டைம் லைன்ல இருக்க கேங் கூட சண்டை போட முடியாது. ஏன்னா அவர் மல்டிவர்ஸை ஹோல்ட் பண்றதை விட்டாலே மல்டிவர்ஸே அழிஞ்சிடும். ஸோ இங்க தான் மற்ற ஹீரோஸ் லோக்கிக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. எப்படி வாட் இஃப் சீசன் 1ல வாட்சர் ஒவ்வொரு டைம் லைன்ல இருக்க சூப்பர் ஹீரோஸை பிக் பண்ணி கார்டியன்ஸ் ஆஃப் த மல்டிவர்ஸ் அப்படின்ற ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அல்ட்ரானை தோக்கடிச்சிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இப்போ லோக்கி MCUல பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலதான் இவ்வளவு கேரக்டர்ஸ் இன்வால்வ் ஆகுறாங்களோ என்னவோ. ஸோ பேசிக்கலி மல்டிபிள் சூப்பர் ஹீரோஸை பார்க்க போறோம், மல்டிபிள் வேரியன்ஸை பார்க்க போறோம். ஸோ இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே லோக்கி தான் ரெக்ரூட் பண்ணுவாரு. பட் எப்படி இவங்க ஃபைட் பண்ண போறாங்க அப்படின்ற டவுட் வருதுல. ஸோ லோக்கி ரெக்ரூட் பண்ற இந்த சூப்பர் ஹீரோஸை டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ்க்கு பிரிச்சு அனுப்பிடுவாங்க. ஸோ இவங்க எல்லாருமே அந்தந்த டைம் லைனுக்கு போய் அங்க இருக்க சூப்பர் ஹீரோஸ் கூட டீம் அப் பண்ணி கேங்க பத்தி புரிய வச்சு அங்க இருக்கவங்க கூட சேர்ந்து கேங்க டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி ஒரு செட் ஆஃப் கேரக்டர்ஸை லோக்கி ரெக்ரூட் பண்ண போறாரு. அவங்கள டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸ் காமிச்சு விட்டு அங்க இருக்க கேங்க டிஃபீட் பண்ண ட்ரை பண்ண போறாங்க. உதாரணத்துக்கு டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் ஒரு டைம் லைனுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்க. அங்க அவர் அந்த யூனிவர்ஸ்ல இருக்க RDJ ஓட மறுபடியும் ஒன்னு சேரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அவங்க 2 பேரும் சேர்ந்து கேங்க டிஃபீட் பண்ணலாம். இன்னொரு டைம் லைன்ல டோபி மெக்வேர், RDJ, ஹியூ ஜாக்மன் இவங்க எல்லாம் டீம் பண்ணி கேங்க டிஃபீட் பண்ணலாம். சோ இந்த மாதிரி நிறைய ஃபேன் ஃபேவரட் காம்பினேஷன்ஸ் நம்ம பாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரலாம், லோக்கியால மத்த டைம் லைனுக்கு போயிட்டு கேங் கூட சண்டை போட முடியாதுன்னு சொல்ற, அப்புறம் எப்படி அவரால் போயிட்டு டீம் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா, இங்க தான் லோக்கிக்கு சில்வி அண்ட் டிவியை ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா சில்வியும் இந்த படத்துல இருக்க போறதா தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ லோக்கியோட ஆர்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி சில்வி அண்ட் டிவியை சூப்பர் ஹீரோஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். மேபி அதோட ஸ்டார்டிங் பாயிண்டா தான் இந்த டெட்பூல் அண்ட் வுல்வரின் மூவி இருக்குமோன்ட்டு எனக்கு தோணுது. ஐ எம் எக்ஸைட்டட். பட் அட் தி சேம் டைம் கொஞ்சம் வரிங்காவும் இருக்கு. ஏன் அப்படின்னா இதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. லெட்ஸ் வெயிட் அண்ட் see. ஹோப்ஃபுல்லி நல்லா இருக்கும், நம்புவோம். ஸோ இந்த தியரிலாம் உண்மையா இருந்துச்சுன்னா எனக்கு ஒரு விஷயத்த வந்து MCUல திரும்பவும் பார்க்கணுன்ற ஆசை இருக்கு. ஆப்வியஸ்லி லோக்கி அண்ட் தாரோட ரீயூனியன் அது ஒரு விஷயம். இன்னொன்னு, நமக்கு தெரியும் லோக்கி வந்து திருந்திட்டான், நல்லவனா மாறிட்டான் அப்படின்னு சொல்லி. பட் முக்காவாசி ஆல்மோஸ்ட் எல்லா சூப்பர் ஹீரோஸும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, லோக்கி வந்து ஒரு கெட்டவன் அப்படின்ற மாதிரி தான் இன்னுமே நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்க எல்லாருமே திரும்பவும் லோக்கியை பார்க்கும்போது லோக்கி இவ்வளவு தூரம் வந்திருக்கான், இந்த அளவுக்கு அவன் மாறி இருக்கான் அப்படின்றது அவங்க எல்லாருக்கும் தெரிய வர அந்த சீன் அதெல்லாம் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கே. ஒரு மாதிரி ஹோல்சமா இருக்கும் இந்த மாதிரி எல்லா சீன்ஸையும் பாக்குறதுக்கு. ஸோ நான் இந்த மாதிரி விஷயங்களுக்காக ரொம்பவே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இந்த மல்டிவர்ஸ் விஷயம் எல்லாமே ஆரம்பிச்சது லோக்கி அண்ட் கேங் கிட்ட இருந்து தான். இந்த அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்ல லோக்கி வர்சஸ் கேங் ஒரு ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் மாதிரி இந்த டைம் ரிலேட்டடா ஒரு ஃபைட் மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இந்த படத்தோட டைட்டில் என்னவா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்லை. நிறைய பேர் எட்டர்னிட்டி வார்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் அதுக்கு வந்து எட்டர்னிட்டியை உள்ள கொண்டு வரணும். எட்டர்னிட்டியை வச்சும் இப்ப கிடைச்சிருக்க இந்த பிளாட் ரூமரை வச்சும் ஸ்டோரி சொல்ல முடியும். பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி பண்ண போறாங்க, என்ன டைட்டிலா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. மேபி இப்ப நடக்க போற அந்த காமிகான்ல டைட்டில் என்ன அப்படின்றத ரிவீல் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பேசிக்கலி காமிகான்ல இந்த மாதிரி டைட்டில் ரிவீல் பண்ணலாம், கேங்கோட ரீகாஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வருஷத்திலேயே கோஸ்ட் ரைடரோட கன்ஃபர்மேஷன் அண்ட் மேபி காஸ்டிங் அப்டேட் அண்ட் ஹென்ரி கேவிலோட MCU ரோல் என்னவா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அப்டேட்டும் இந்த வருஷத்துக்குள்ளே கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ காமிகானா இருக்கலாம், இல்லைனா D23 இருக்கலாம். ஏன்னா அதுதான் மார்வலுக்கான 2 பெரிய ஈவெண்ட்ஸ். ஸோ இதுல தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதை தவிர்த்தும் நிறைய அப்டேட்ஸ் காமிகான்ல வரலாம். லைக் ஆகத்தாக்கான ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன அப்டேட்ஸ் கிடைக்குதுன்னு. அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம கவர் பண்ணலாம். ஸோ அடுத்து சீக்ரெட் வார்ஸ்க்கான அப்டேட்னு சொன்னல, அது ரொம்ப பெரிய அப்டேட்லாம் ஒன்றும் கிடையாது, சின்ன அப்டேட் தான், ஆல்ரெடி கேள்விப்பட்ட அப்டேட் தான். இப்போ இந்த அவெஞ்சர்ஸ் கேங் டைனஸ்டி வந்து அவெஞ்சர்ஸ் 5 மாறினதுனால அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ் வந்து பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 மாறலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கான டேரக்டர்ஸ் யார் அதெல்லாம் இப்போதைக்கு கன்ஃபார்ம் ஆகல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் சீக்ரெட் வார்ஸ் பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வெல் அப்ரிஷியேட்டட். பட் ஈவன் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 பண்ணா கூட பெட்டரா இருக்கும். ஏன்னா அது அவ்வளவு பெரிய ஒரு ஸ்டோரி. 3 மணி நேரத்துல சொல்றேன், 2.5 மணி நேரத்துல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரஷ் பண்ணாம ஸ்டோரியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. பொன்னியின் செல்வன் அப்படிதான் ஆச்சு. அவ்வளவு பெரிய ஸ்டோரியை 2 படத்துல சொல்லணும்னு நினைச்சாங்க. என்னடா பொன்னியின் செல்வனையும் மார்வலையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. ஒரு கம்பேரிசன் தேவைப்படுச்சு, வேற எதுவும் எனக்கு கிடைக்கல. சோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு இந்த வாரம் கிடைச்சிருக்க அப்டேட்ஸ். முக்கியமான அப்டேட் அந்த அவெஞ்சர்ஸ் 5 பத்தின அப்டேட் தான். சோ நீங்க எந்த மாதிரி டீம் காம்பினேஷன்ஸ்லாம் எதிர்பார்க்கறீங்க? நான் சொன்ன மாதிரி ஹியூ ஜாக்மன், டோபி மெக்வேர், RDJ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வேணுமா, இல்லைன்னா இதை தவிர்த்து நீங்க என்னென்ன மாதிரி காம்பினேஷன்ஸ்லாம் வந்தா பயங்கரமா எக்ஸைட் ஆவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணிட்டு போங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சோ கூடிய சீக்கிரம் வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, bye.